நான் சீக்கிரம் வரணும். அவர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் தலையை கூட காய வைக்காம வந்திருக்கேன். காலையில ஏந்திரிச்சு பல்லும் தேய்க்காம குளிக்காம இவருக்காக வேகமா ஓடி வந்தேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். சாரி நான் லேட்டா வந்ததுக்கு. வாழ்க்கைய பத்தி யோசிச்சுக்கிட்டே நான் வர வழிய மறந்துட்டேன். பின்னாடி நீங்க என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? என்ன? என்னோட மாஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஆரம்பத்திலே நேரடியாவே என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அப்படின்னா இப்ப மாஸ்க கழட்டுவீங்களா? கலட்டுறேன். இதுல என்ன இருக்கு? இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. இந்த மாஸ்க்கு பின்னாடி இன்னொரு மாஸ்க் தான் இருக்கு. கலக்கலா இருக்குல்ல? பண்ண முடியும். ஏன் எப்பவுமே எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? கட்டு பேத்தாம போறோம் போ. முதல்ல கத்துறத நிறுத்து கோமாளி. ரொம்ப அற்புதமா பண்ண. இது கண்டிப்பா எல்லாருக்கும் உதாரணமா இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? நான் நினைச்சா கண்ணை மூடிக்கிட்டே தூக்கி அடிப்பேன் தெரியும்ல. ஓ அப்படியா? அப்படின்னா நீ அடுத்ததா வந்து பண்ணு பார்க்கலாம். வந்துட்டேன். பசங்களா ரெண்டு பேரும் இந்நேரத்துக்கு ஸ்கூல்ல இருக்கணும்ல. நீங்க யாரு? யாருன்னே தெரியாட்டி நாங்க பேசவே மாட்டோம். பேசுறத பார்த்தா அப்பா தோலை உடைச்சிருவாரு. ஓ அப்ப நீதான் ஷிகமாரு நாரா, நீதான் சோஜி அகிமிச்சி. எப்பறா? Got the man with the plan right here. Bringing swag with the man right here. உன்கிட்ட தான் கத்துக்கணும் லீ. உன்ன மாதிரி நானும் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டா நல்லா இருக்கும். என்ன இப்படி வேர்க்குது? எது வேர்வையா? இது ஒண்ணு வேர்வை இல்ல. தோல்வியில கண்ணீர் தார தாரையா ஊத்திக்கிட்டு இருக்கு. என்னால எந்த உதவியும் பண்ண முடியல. இத்தனை நாளா கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தோம், எல்லாம் வீணாயிடுச்சு. சோதனை மேல் சோதனை.